அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம டிஸ்க்ளைமரை பார்த்தலாம். நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டுமே செய்யப்பட்டது. இதை நீங்கள் ஸ்டடீஸ்க்காக மட்டுமே எடுத்துக்கணும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஃபாரெக்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கேஜில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டில் நாம் சூப்பர்ஃபிஷியலாக மேலோட்டமாக எப்படி என்டர் பண்ணுறது, என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்டர் பண்ணியும் காட்டுறேன். ஃபஸ்ட்டில் நீங்கள் இந்த இடத்துல இப்போ நான் சர்க்கிள் பண்ண இல்லைங்களா, அந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கண்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பக்கத்துலேயே உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னாக்கா பாஸ்வேர்டு எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுறது 5 கேரக்டருக்கு மேலே இருக்கணும். அவங்க பர்டிகுலராக கொடுத்துருக்குறாங்க. எப்பவும் போல் நாம் கேப் லெட்டரு, ஸ்மால் லெட்டர், நம்பர்லாம் சேர்த்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிடுவோம். அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு நேம். நீங்கள் இதில் ஃப்யூச்சரில் கேஒய்சி பண்ண வேண்டியிருக்கும். அதனால் கேஒய்சிக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ ஐடி கார்டு அதில் இருக்கிற மாதிரி நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே லாஸ்ட் நேம், அதாவது இனிஷியல், அது கொடுத்துட்டு கீழே இமெயில் ஐடி கூட கரண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இமெயில் ஐடியை கொடுங்க. இதுக்கு கூட வெரிஃபிகேஷன் கோடு வரும். சரிங்களா? இது கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அதையும் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரியை கூட நாம் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் சர்க்கிள் பண்ணிங்களா, அங்கே கிளிக் பண்ணாவே ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அங்கே நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணாக்கா அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும். இப்போ நாம் 1 by 1 என்டர் பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட்டில் நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆச்சு. இந்த இடத்துல இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதிகமாக பண்ணிட்டோம். இங்கே இருக்குது பாருங்கள், இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு நான் சர்க்கிள் பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இருந்தால் நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பக்கத்தில் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே பாஸ்வேர்டு நான் டைப் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணிட்டேன். சரிங்களா? பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே ஃபஸ்ட்டு நேமு கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடி கார்டில் இருக்கிற மாதிரி நான் டைப் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் லெட்டரை நம்ம டைப் பண்ணும்போது அது எடுத்துக்க மாட்டேங்குது. டபுள் டிஜிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனால் நம்ம டபுள் டிஜிட் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் இனிஷியல் அப்படின்னு வச்சுக்கோங்க. எஸ்ன்னு 2 முறை டைப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கேஒய்சி பண்ணும்போது ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நாம் எஸ்ன்னு கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்தும் பார்த்தேன். அப்போ கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இல்லை ஃபஸ்ட்டில் ஸ்பேஸு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எஸ்ன்னு டைப் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கல. சரிங்களா? அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நம்மளுடைய இனிஷியல் என்ன நேமோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இனிஷியல் எஸ்ன்னு வச்சுக்கோங்க. எஸ்ன்னா ஃபாதர் நேம் சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கூட இனிஷியலுக்கு வரக்கூடிய அந்த நேமே ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு. அதுக்கு கீழே இமெயில் ஐடி, இதுவும் கூட கரண்ட்டில் நீங்கள் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியை கொடுங்க. ஏன்னா இதுக்கு கூட ஓடிபி வரும் வெரிஃபிகேஷனுக்கு. இப்போ நான் என்னுடைய இமெயில் ஐடியும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா கீழே இப்போ நான் சர்க்கிள் பண்ண இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதையும் கூட நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பண்ணலைங்க, அதே மாதிரி தான் கொஞ்சம் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நான் சர்க்கிள் பண்ணி காட்டுறேன். இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் இந்தியா அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கீழே கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு அதையும் கூட மார்க் பண்ணி காட்டுறேன். இதுதான். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நாம் நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போவோம். இப்போ நான் கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். 1 செகண்ட், மறுபடியும் நான் கொஞ்சம் கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ நான் கொடுத்தாச்சு. இப்போ நாம் அடுத்த பேஜுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். அந்த கோடை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போது என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கு. அதை நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு 1 செகண்ட். ஓகே, இப்போ நான் டைப் பண்ணிக்கிறேன். இதுதான் கோடு. என்னுடைய மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வந்துருந்து. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ அப்படின்றத நான் கிளிக் பண்ணிட்டேன். சரிங்களா? கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜில் அது வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கு. கொஞ்சம் நாம் வெயிட் பண்ணணும். நம்முடைய அக்கௌண்ட்டு எல்லாமே வெரிஃபை ஆகிட்டுருக்கு. ஓகே,
சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நாம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். இப்போ நாம் ரிஜிஸ்டர் மட்டும்தான் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இமீடியட்டாக நம்ம என்ன பண்ண வேணும் அப்படின்னாக்கா டெமோ அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டில் நாம் டெமோவில் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த இடத்துல ஆட் டெமோ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். செலக்ட் டெமோ அக்கௌண்ட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இந்த இடத்துல MT4 MT5 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போதைக்கு நாம் MT4ல் தான் பண்ண போகிறோம். ஃப்யூச்சரில் நாம் MT5ல் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் MT4 மட்டும் இப்போ நாம் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் MT4 அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜில் பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்துட்டு கரன்சி இருக்குது இல்லைங்களா, USD அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அப்படியே இருக்கட்டும், அது எதுவுமே பண்ணோன்னா. அதுக்கு கீழே வந்து லிவரேஜ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் 1000 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து ஸ்வாப் வந்து ரெகுலரில் இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே இருக்கட்டும், நம்ம அதை டச் பண்ணவே வேண்டாம். அதையும் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னாக்கா இங்கே இருக்க பாருங்கள், கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்கள் அக்கௌண்ட்டு கிரியேட் ஆகிட்டு உங்களுக்கு லாகின், யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல விண்டோவில் வரும். இதையும் கூட நீங்கள், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி காட்ட, இது ஃபுல்லாகவே அக்கௌண்ட் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இந்த இடத்துல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இது அப்படியே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு மெயிலும் கூட வரும், மெயிலும் இருக்கும், அதையும் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட்டில் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து லாகின், யூசர் நேம் இருக்குது, அதுக்கு கீழே பாஸ்வேர்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர் பாஸ்வேர்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வரும் இந்த இடத்துல இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேஜ். சரிங்களா? ஸோ இப்போ நாம் இதை கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ ரைட் சைடு கார்னரில் 3 கோடு இருந்தது இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு டேஷ்போர்டு அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ நாம் நம்மளுடைய டேஷ்போர்டுக்கு வந்துடுவோம். ஓகே, இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல நம்மளுடைய அக்கௌண்ட்டு கூட பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னாக்கா இதுதான் டெமோ அக்கௌண்ட்டு. சரிங்களா? குளோபல் ட்ரேட் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, இதுதான் இப்போ நாம் கிரியேட் பண்ண டெமோ அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ நாம் $100 செட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக உடனே செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்துட்டு இமெயில் வெரிஃபிகேஷன். இதுவும் கூட எல்லாரும் கம்பல்சரி உடனே செய்யணும். சரிங்களா? இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணலை அப்படின்னாக்கா நாம் லாகின் பண்ணும்போது எரர் வரும். அதனால் இப்போ எப்படி இமெயிலை வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நீங்கள் ரைட் சைடு கார்னரில் இருக்கக்கூடிய அந்த 3 கோடை டச் பண்ணுங்கள். இப்போ நான் சர்க்கிள் பண்ணிங்களா, அந்த இடத்துல டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா டாப்லேயே உங்களுடைய நேம் இருக்கும். நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் டிஸ்பிளே இருக்கும். அது மேலே ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சர்க்கிள் பண்ணி காட்டுறேன். இந்த நேம் இருக்குது இல்லைங்களா, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து நீங்கள் தெரியும் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நாம் என்ன இமெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த இமெயில் ஐடி இருக்கும். அதுக்கு கீழே வந்துட்டு கெட் வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி காட்டுறேன். இதுதான் இந்த க்ரீன் கலர் பட்டன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நாம் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கோமோ அந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு ஒரு கோடு வரும். அந்த கோடை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணி நாம் சப்மிட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் அந்த க்ரீன் கலர் பட்டன் மேலே கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணோன்னே இப்போ என்னுடைய மெயில் ஐடிக்கு வந்துட்டு ஒரு கோடு வந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய மெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கோடு எடுத்துகிட்டு வந்து இங்கே என்டர் பண்ணி நான் சப்மிட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் என்னுடைய மெயில் ஐடி வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட் சார், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, இப்போ நான் மெயிலை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு ஒரு கோடு வந்திருக்கு 334238. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கும் மெயிலுக்கு ஒரு கோடு வரும். நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு கோடு வரும். இதே மாதிரி அந்த கோடு நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க, இல்லை நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் நாம் இந்த பேஜுக்கே வந்துடுவோம். சரிங்களா? இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கோட் அப்படின்னு இருக்குல்லையா, அதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் இதை டைப் பண்ணணும். இப்போ நான் அந்த நம்பரை அப்படியே இங்கே டைப் பண்ணிக்கிறேன், இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து க்ரீன் கலரில் வெரிஃபை இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இல்லைங்களா, அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய மெயில் வந்து வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி காட்டுவாங்க டிக் மார்க். ஓகே, இமெயில் அப்படின்றதுனால டைரெக்டாக உங்கள் மெயில் ஐடி இருக்கும். இப்போ நாம் இமெயிலை வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து கம்பல்சரி இமெயிலை வெரிஃபை பண்ணி ஆகணும். ரிஜிஸ்டர் முடித்த உடனே இம்மீடியட்டாக டெமோ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண உடனே இம்மீடியட்டாக வந்து உங்கள் மெயில் ஐடி கூட வெரிஃபை பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நாம் மெயில் ஐடி கூட வெரிஃபை பண்ணிட்டோம். லாகின் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக லாகின் பண்ண முடியும். ஓகே, இப்போ நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டெமோ அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு.
இமெயில் ஐடி கூட வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் இதில் எப்படி கேஒய்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக மொபைலில் MT4 எப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த சர்வரை ஆட் பண்ணிவிட்டு மொபைலில் ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கேஒய்சி கூட கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இதில் நிறைய எஜுகேஷன் எடுத்துக்கணும், ஃபாரெக்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், இதை பற்றின நாலேஜ் எஜுகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேமை டைப் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில காண்டாக்ட் நம்பர்ஸும் கொடுக்குறேன். இந்த ஃபாரெக்ஸை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பர்சனலாக அனுப்புகிறேன். சரிங்களா? நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்துட்டு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், நிறைய எஜுகேஷன் நிறைய பேருக்கு கொடுத்துட்டுருக்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக அவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.